ஹலோ வணக்கம். நான் தொழில்நுட்ப ஆசிரியர் ரெஜின் கதைக்கிறேன். இன்றைய பாடம் என்னவென்றால் உங்களுக்கு அலைன்மென்ட்ன்றது என்னன்னு சொன்னால், நாங்கள் இதில் டைப் பண்ணக்கூடிய எழுத்துக்களை, தகவல்களை எவ்வாறு இந்த பக்கத்தில் ஒழுங்கமைக்கலாம் என்பதுதான் அலைன்மென்ட். ஒழுங்கமைக்கலாம் என்று சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு தகவல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதில் ஒரு தகவல் இருக்குது. இந்த தகவலை பாருங்க, இப்படி இருக்குது. அப்போ நாங்கள் இந்த தகவலை என்ன செய்கிறோம்னு சொன்னால், எப்படி அலைன்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னால், ஒன்று லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட் இது பாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்து போகுது. அடுத்தது ரெண்டாக பாருங்கள், ரைட் அலைன்மெண்ட், ரைட் சைடில் இருந்து வருது. அடுத்து பாருங்க, சென்டர் அலைன்மெண்ட், நடுவில் இருந்து வருது. அடுத்தது பாருங்க, ஜஸ்டிஃபை என்றது என்னன்னு சொன்னால், இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணி என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த தகவலானது இந்த பக்கத்தில் ஒழுங்கமைக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு சொன்ன போனால், இந்த பக்கத்தை பாருங்க, இதில் வந்து எப்படி இருக்குது, இதில் பாருங்க, இது எப்படி இருக்குது பாருங்க, ஒரே நேர்கோட்டில் இருக்குது இந்த பக்கத்தில் ஃபுல்லாகுமே. அப்போ இதைத்தான் சொல்கிறது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்னு சொல்கிறது. ஜஸ்டிஃபை. அடுத்தது பாருங்க, லெஃப்ட் அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட்ன்றது பார்த்தா லெஃப்ட் சைடில் இருந்து தான் போகும். இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து ஒரே நேராக இருக்கிறது, சீராக இருக்கிறது. ரைட் அலைன்மெண்ட் பாருங்கள், ரைட் சைடு ஒரே நேராக இருக்கும், ரைட் சைடு ஒரே சீராக இருக்கும். அடுத்த பாருங்க, இங்கே பாருங்க, சென்டர் அலைன்மெண்ட். இப்போ நான் சென்டர் அலைன்மெண்ட் கூட சென்டரில் நேராக இருக்கும். இந்த பாருங்க, சென்டரில் நேராக இருக்கு, அதுதான் சென்டர் அலைன்மெண்ட். ஜஸ்டிஃபைன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓட்டுமே ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே சமமாக இருக்கும். இதுதான் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் என்பது 4 வகைப்படும். ஒன்று வலதுபுற அலைன்மெண்ட், வலதுபுற ஒழுங்கமைப்பு, இடதுபுற ஒழுங்கமைப்பு, நடு ஒழுங்கமைப்பு, அடுத்தது இருபக்க ஒழுங்கமைப்பு என்று சொல்கிறது. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். இதுதான் அலைன்மெண்ட்டுடைய வகைகள். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்ன சொன்னால், அலைன்மெண்ட்டில் வந்து இன்றைக்கு அந்த அலைன்மெண்ட்டை பார்த்துட்டோம். என்ன அலைன்மெண்ட்டா என்னன்றது வந்து பார்ப்போம். அதே இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி செய்து பாருங்க. ஒரு பந்தி ஒன்று டைப் பண்ணி போட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணும் பொழுதே என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், பயம் இல்லாமல் டைப் பண்ணுங்க. இப்போ டைப் பண்ணிக்கிற நாங்கள் சில விதங்களை உனக்கு சொல்லி தரோம். என்னன்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் வாரன் இதுதான் கீபோர்டு. என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் கீபோர்டு இது. இப்போ கீபோர்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கீபோர்டுன்னா என்னென்னு தெரியாது. அப்போ நாங்கள் இந்த வேர்டு முதல்ல படிக்க முன்னுக்கு கீபோர்டை முதலாவது நாங்கள் நல்லா படிக்கணும். அப்போ இந்த டைப் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து கீபோர்டில் எப்படி இந்த இடத்துல ஸ்பேஸ் எல்லாம் வர்றாங்க, எப்படி இது கீழே வருதுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதுகள் என்ன சொல்கிறது, நம்பர் பட்டன்ஸ்ன்னு நம்பர் பட்டன் இருக்கும். சில நேரம் எங்களோட கீபோர்டுக்கு வந்து F1 F2ன்னு இருக்கும், அது ஃபங்க்ஷன்ஸ் கீ. அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், அந்த ஃபங்க்ஷன்ஸ் கீயை நாங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது அமர்த்தினோம்னு சொன்னால், அது கம்ப்யூட்டர் இந்த கணினிக்குள்ளே இருக்கக்கூடிய சில செயற்பாடுகளை மாற்றம் செய்துவிடும். அப்போ அது எங்களுக்கு F1 F2 F3ன்றது வந்து கொஞ்சம் நீங்கள் பெரிய ஆக்கலாம் வந்த பிறகு நீங்கள் அதை படித்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் இது பண்ணிக்கிற இந்த நம்பர்ஸுகள், இப்போ இது உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ். இப்போ நம்பருடைய பாருங்க என்ன இருக்குன்னு சொன்னால், இதில் 2 ஸ்தானம் இருக்குது, ஒன்றும் இருக்குது, ஆச்சரியக்குறியும் இருக்குது. அப்போ இப்படி நாங்கள் வந்து இந்த ஒன்றையும் போடணும், ஆச்சரியக்கூடும். இப்போ ஒன்று ஈஸியாக எங்களுக்கு போடலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒன்று போடுறேன். இப்போ நான் ஒன்று வந்துட்டு, அப்போ இந்த ஆச்சரியக்குறி எப்படி போடுறது என்று இப்போ எங்களுக்கு தெரியணும். அப்போ ஆச்சரியக்குறி என்னதான் ஷிஃப்டோட, இதுதான் ஷிஃப்ட்ன்னு சொல்கிறது. இப்போ ஷிஃப்ட் அமர்த்திட்டு இதை வந்து நாங்கள் ப்ரெஷ் பண்ணும் பொழுது
அந்த எழுத்து அது மற்ற எழுத்து இப்போ இந்த பெரிதா இருக்கிற இந்த ப்ளூவுக்கு இதை பாருங்க, இந்த டூன்றது தான் ஹைலைட்டாக இருக்கு, எங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கு. அடுத்தது அந்த ஷேடோவா இருக்கிறது ஷிஃப்ட்டை கொடுத்து நாங்கள் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேடோ எழுத்து எங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, நான் திருப்பி டூ, அந்த எங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கிற டூ வந்துட்டு அடுத்து அந்த ஷேடோவாக இருக்கிறது எங்களுக்கு வரணுமே. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்போ ஷிஃப்ட் கொடுத்த உடனே என்னவாச்சு, அந்த ஷேடோவாக இருந்தது ஹைலைட் ஆயிட்டு, அந்த ஹைலைட்டாக இருந்தது ஷேடோவாக போயிட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரியா? அப்போ நாங்கள் வந்து ஷிஃப்டோட வந்து எந்த எழுத்தையும் கொடுக்கலாம். அப்போ இதில் இந்த அம்பர் சிஸ்டத்தில் வந்து இந்த இந்த சிம்பிள்ஸ்ன்னு சொன்னால் இந்த வடிவங்களை நாங்கள் கொடுக்க வேண்டுமென்றால் நாங்கள் இந்த ஷிஃப்ட்டை பயன்படுத்தி கொடுக்கலாம். அடுத்து இதில் பாருங்க என்ன இருக்குன்னு சொன்னால் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்குது, கேபிட்டல் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கு கேபிட்டலில் இருக்கும் முதலாவது என்று சொன்னால் அதுக்கும் இவர் ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை கொடுத்தோன்னு என்ன ஆயிட்டு எங்களுக்கு எல்லாமே கேபிட்டலாக மாறிடும். அப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஷ் பண்ணணும், ஒரு ப்ரெஷ் பண்ணி கொண்டு தான் இருந்து தான் அது ரெண்டு ஓடும். இப்போ நான் இது கம்ப்யூட்டரில் காட்டுறதால அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து இதை ப்ரெஷ் பண்ணி கொண்டு ஷிஃப்ட்டை வந்து ப்ரெஷ் பண்ணி கொண்டு தான் அந்த தானங்களை அந்த உரிய தானத்தை ப்ரெஸ் செய்ய வேண்டும். சரியா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதுனா கேபிட்டலாக வரும். இப்போ இது ஸ்மாலில் வரும். அப்போ இதுதான் இதில் முக்கியமான பகுதிகள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கண்ட்ரோல்ன்றது என்னன்னு சொன்னால், இது கண்ட்ரோல்ன்றது வந்து சில ஷார்ட்கட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது நான் பிறகு ஒரு உங்களுக்கு ஒரு தனி கிளாஸில் வந்து நான் சொல்லி தருகிறேன். இன்றைய நாளுக்கு நன்றி. பாய் பாய்.